இன்றைய இந்த வேத பாடம் வழக்கமான ஒரு கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்காது. முதலிலே கொஞ்சம் தயாராகிக்கோங்க. என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இன்று நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸினுடைய வரலாறு என்ன, எப்பொழுது ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது, யார் இதை உருவாக்கினார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள் என்று. நாம் எல்லாரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு டிசம்பர் 25ஆம் தேதியில் அல்ல. அது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்து உள்ளே தேடி பார்த்தால் இருக்கும். ஆனால் தேவன் அதை பல காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று அவருடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர் தெரியும் பெத்லகேம், பிறந்த இடம் தெரியாது, அவர் வாழ்ந்த வாழ்க்கைகள், அநேக காரியங்களை அவர் மறைத்து வைத்து விட்டார். அவர் சிலுவையிலே பலியான நாள் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். அதிலும் கூட வேத வல்லுநர்களுக்குள்ள டிபேட் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் தெளிவாக கொடுத்தது அவர் உயிர் தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதை மாத்திரம் நம்ம கொடுத்திருக்கிறோம். பல காரியங்களை தேவன் மறைவாக வைத்து விட்டார். அதனால அதை குறித்து நாம் அதிகமாக தேடிக்கொண்டு போக வேண்டாம். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான பிறந்த நாள் அல்ல. என்றால் அது குளிர்காலம். அந்த குளிருக்குள்ள மேய்ப்பர்கள் எல்லாம் மந்தையை வெளியே வச்சுட்டு வயலெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது வேற சமத்தில் அதை தனியாக பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நாம் இன்று உலகளாவிய அளவிலே டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்த நாள் என்ற பெயரிலே கொண்டாடப்படுகின்ற இந்த கொண்டாட்டம், இதனுடைய வரலாறு என்ன, எங்கே இருந்து ஆரம்பித்தது, இதை யார் மூலமாக இது வந்தது, எப்படி இந்த தேதி ஃபிக்ஸ் ஆனது என்கிற காரியங்களை குறித்து நாம் இன்று படிப்பதற்காக இருக்கிறோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ஐரோப்பிய தேசத்திலே இந்த தேதியிலே ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. அது புறஜாதியார் புற இனத்தார் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக, சூரிய கடவுளுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்தது. இது ஐரோப்பிய தேசத்திலே அநேகம் பேர் இதை மிக பிரபலமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் முழுவதுமாக. அதாவது அவர்கள் குறித்த காரியம் என்னவென்றால், நாம் இன்று தெரிந்திருக்கிறோம் சூரியனை பூமி சுற்றி வருகிறது. ஆனால் சரியான வட்ட வடிவிலே, ஒரு நீள் வட்ட வடிவிலே அது வருகிறது. ஒரு நேரத்திலே சூரியனுக்கு பக்கத்திலே வரும், அடுத்த ஆட்டத்திலே சூரியனோட கொஞ்சம் தூரமாக போய்விடும். இதன் விளைவாகத்தான் நமக்கு குளிர்காலம் வெயில் காலம் என்று இரண்டு பகுதியில் வருகிறது. சூரியனுக்கு நெருகில் வருகிற போது கோடை காலமாகவும், சூரியனை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற போது, அந்த உஷ்ணத்தை விட்டு தள்ளி போகிற போது குளிர்காலமாகவும் நமக்கு வருகிறது. இந்த குளிர்கால நேரத்திலே ஜனங்கள் எதுவும் பண்ண முடியாமல் அடுத்த சூரிய வருகைக்காக, வசந்த காலத்துக்காக எதிர்பார்த்திருந்த நாட்களிலே அவர்கள் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் அன்றைய தேதியில் பயணித்து கொண்டது, இது பூமியை சூரியன் சுற்றி வருகிறது, சூரியன் தூரமாக போய்விட்டு திரும்பி வரக்கூடிய இந்த நாளை நாம் சூரியனுக்கு ஒரு விழாவாக கொண்டாடுவோம் என்று அது சூரியனுடைய மறு வருகையாக கொண்டாடி, அது சூரியனுடைய மறு பிறப்பாகவும் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இது பொதுவாகவே ஐரோப்பிய கண்டத்திலே இரண்டு வேறு வேறு பிரிவினர், இரண்டு வேறு பெயர்களிலே, ஆனால் இதே காரியத்தை கொண்டாடி வந்தார்கள். வடக்கு ஐரோப்பாவிலே உள்ளவர்கள் யூல் பண்டிகை என்கிற பெயரில், YULE யூல் என்கிற பெயரிலே இதை கொண்டாடினார்கள். இதற்காக பெரிய மரத்தை வெட்டி எடுத்து கொண்டு வந்து மரக்கலை கட்டைகளை வைத்து நெருப்பை கொளுத்தி சுற்றி அமர்ந்து கொண்டு பாடி ஆடி கொண்டாட்டங்கள் பண்ணுவார்கள். இன்றைய கூட நம்ம ஃபயர் கேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். அதே போல தெற்கு யூரோப்பில் இருக்கிறவர்கள் சார்ட்டுனேலியா என்கிற பெயரில் இதை கொண்டாடினார்கள். சார்ட்டுனேலியா என்றால் சனி. சனியை வழி அனுப்பி சூரியனை வரவேற்கும் ஒரு கொண்டாட்டமாக இதை கொண்டாடினார்கள். இது பொதுவாகவே ஒரு விவசாயத்தை சார்ந்த ஃபெர்டிலைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசர் ஃபெஸ்டிவல் அப்படிம்பாங்க. ஒரு செழிப்புக்காக, அடுத்த வருடத்தில் எனக்கு செழிப்பை கொடுங்கள் என்று சொல்லி வேண்டி ஒரு விவசாய பண்டிகையாக, உதாரணம் நம்மளுடைய நாட்டிலே நடைபெறுகிறது தை மாதத்திலே தை பொங்கல், விவசாயிகளுடைய ஒரு பண்டிகையாக நடைபெறுகிறது. இதே போல அங்கு நடந்து வந்த ஒரு பண்டிகை.
இது 12 நாட்கள் இந்த பண்டிகை நடைபெறும். இதனுடைய ஆரம்பம் நாள் இன்று நம்மளுடைய காலகட்டத்தின் முடியக்கூடிய டிசம்பர் 25 ஆரம்பித்து ஜனவரி 6 வரைக்கும் 12 நாட்கள் இது பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த 12 நாட்களுக்குள்ளே சட்ட தளர்வுகள் உண்டு அவர்களுக்கு. அதனால எந்தவித ஒரு காரியத்தையும் ஒரு குற்றமாக எடுத்து சட்டப்படியாக தண்டனைகள் கிடையாது, ஒரு லிபரலாக இருக்கலாம் என்பதனால பல வரைமுறைகள் மீறப்பட்டு யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், உட்காரலாம், வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள வந்து ஒரு களியாட்டமும் கொண்டாட்டமும் நடைபெறக்கூடிய நாட்களாக இன்று கூட சில தேசங்களில் நடைபெறுகிறது. கார்னிவல் என்கிற பேரிலே என்று கூட யூரோப்பிய கண்ட்ரிகளிலே பிரேசில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் ரொம்ப அருவறுப்பானது அது அந்த ஃபெஸ்டிவல். அப்படியாக இது கொண்டாடப்பட்டு வந்தது. இது களியாட்டமும் வெறியாட்டமுமாக இருந்தது, கொண்டாட்டமாக இருந்தது. பின்னாலே காம வெறியாட்டமும் குடிவெறி கொண்டாட்டமாக மாறி பல சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டு வந்தது. உடை கலாச்சாரம் மீறப்பட்டு விரும்பினபடி உடை அணியலாம். ஆண்கள் பெண்கள் உடல் உறவுகளிலே இந்த மாதிரி காரியங்களிலே எதுவுமே தவறில்லை என்று ஒரு ஒழுக்கம் வரைமுறைகள் எல்லாம் மீறப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்தது. இது ஐரோப்பிய தேசத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே நடைபெற்று வந்த ஒரு பண்டிகை. இதே நாளிலே, இதே கிழமைகளிலே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யூதர்களுடைய கணக்கின்படி, இஸ்ரவேலர்களுடைய கணக்கின்படி அவர்களுடைய பண்டிகையாக தேவன் அவர்களுக்கு கொடுத்தது லேவி 23வது அத்தியாயத்திலே இருக்கிறது. தேவன் அவர்கள் சட்டத்திட்டங்களை கொடுக்கிற போது இவைகள்தான் உங்களுக்கு பண்டிகைகள் என்று சில பண்டிகைகள் கொடுத்தார். அதிலே 7ஆம் நாள் ஓய்வு நாள், முக்கியமாக ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக 7ஆம் வருடம் விவசாயம் பண்ணாமல் அதை ஏழை எளியவர்கள் கொடுக்க வேண்டும். 50வது வருடம் கடன் வாங்கினவனெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும், அடமானம் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் தனியாக போனது. அதுபோக பண்டிகைகளாக கொண்டாட வேண்டியது பஸ்கா பண்டிகை 1ஆம் மாதத்திலே 14வது நாளிலே. அதை தொடர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை அதே 1ஆம் மாதத்திலே 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை. முதற்கனி பண்டிகை இதுவும் அந்த 1ஆம் மாதத்திலே 16வது நாளிலே. இந்த மூன்றுமே ஒன்றாக தொடர்ந்து அப்படியே வந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக 50 நாள் கழித்து 3ஆம் மாதம் கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரும் அறுப்பின் பண்டிகை. இதை வாரங்களின் பண்டிகை என்றும் சொல்லுவார்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றும் சொல்லுவார்கள். இது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக எக்கால பண்டிகை. இது 7ஆம் மாதத்திலே 1ஆம் நாளிலே வருகிறது. அதை தொடர்ந்து பாவ நிவர்த்தி பண்டிகை 7ஆம் மாதம் 10வது நாளிலே. கூடார பண்டிகைகள் அந்த 7வது மாதத்திலே 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை. அது முடிக்கிற போது விசேஷ கூடுகை ஆசரிப்போடாக 7ஆம் மாதம் 22ஆம் தேதி முடித்து நீங்கள் முடிக்க வேண்டும். இவைகள் தான் வேதத்தின் படியாக தேவன் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் கீழாக கொடுக்கப்பட்ட பண்டிகைகள். ஆனால் பிற்காலத்திலே இவைகளோடு வேறு 2 பண்டிகைகளும் சேர்ந்தது. அவர்களாக சேர்த்து கொண்டார்கள். அதில் ஒன்று தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி 25ஆம் தேதி ஆரம்பித்து 10வது மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்று கொண்டாடினார்கள். அடுத்தபடியாக பூரிம் என்கிற ஒரு பண்டிகை. இது ஒவ்வொரு வருடமும் 12வது மாதம் 14, 15, 2 தேதிகளிலே கொண்டாடினார்கள். இந்த பூரிம் பண்டிகையை குறித்து விளக்கம் வேண்டுமென்றால் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் படிக்கலாம். இந்த பூரிம் பண்டிகை எப்படி உருவானது வந்தது என்கிறது அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையினுடைய காரணம் உதாரணமாக நமது வேதங்களிலே நாம் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய வேத புஸ்தகத்திலே தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லப்பட்ட சில புஸ்தகங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மல்கியாவுக்கு பிற்பாடு வரும் 1 மக்கபேயர், 2 மக்கபேயர், 3 மக்கபேயர் என்று ஒரு 3 புஸ்தகங்கள் உண்டு. அவைகளிலே இந்த தேவாலய பிரதிஷ்டையை குறித்து சில குறிப்புகள் உண்டு. இந்த தேதியை எப்படி வைத்தார்கள், என்ன செய்தார்கள் என்கிறது ஒரு குறிப்பு உண்டு. இது 9வது மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 10வது மாதம் 4ஆம் தேதி வரை. அவர்களுடைய நாட்காட்டியில் இருந்த 9வது மாதம்
இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நம்முடைய கிரிகரியன் காலண்டர் வந்தபோது மார்ச் 1 இருந்த வருடத்தின் முதலாம் நாள் ஜனவரி 1க்கு தள்ளி போனதுனாலே அவர்களுடைய 9வது மாதம் நம்ம கணக்குப்படி 12வது மாதம் ஆகிவிடும். அதனால இதே காலகட்டத்தில் 12வது மாதத்தில் 25ஆம் தேதியில ஆரம்பித்தார்கள். இந்த பண்டிகையுடைய இந்த தேதி எப்படி வந்தது என்பதற்கு படிக்க வேண்டும் என்றால், மல்கியாவுக்கு பிற்பாடு யோவான் சாணன் வரை 400 வருடங்கள் வேதத்தில் புஸ்தகத்திலே ஜாதிசாக எதுவும் எழுதப்படவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசனம் எதுவுமே கிடையவில்லை. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ரோம பேரரசனாக கடைசியாக வந்த ஒரு அரசன் அன்டியோகஸ் எபிஃபனஸ் என்கிற பேர், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 175வது வருடத்திலிருந்து 164வது வருடம் வரைக்கும் அவன் ரோம அரசனாக ஆட்சி செய்து வந்தான். மிக குரூரமான ஒரு கன்னிங்கான ஒரு மனிதன் அவன். அவன் சட்டப்படி வாரிசாக வரவில்லை, வாரிசாக இருந்தவனுக்கு பாதுகாவலனாக வந்து அவன் சார்பாக ஆட்சி செய்வதாக வந்து அவனை கொலை செய்துவிட்டு ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்டவன். தன் ஆட்சியை விரிவிப்பதற்காக என்னென்ன கெட்ட வழிகள் உண்டோ எல்லாவற்றையும் செய்து ஜனங்களுக்கு கூட இருக்கிறவர்களுக்கு லஞ்சங்கள் கொடுப்பது போல அவர்களுக்கு தேவைகளெல்லாம் பகிர்ந்து கொடுத்து தான் மேலே வர வேண்டும் என்று ஒரு தவறான எல்லா வழிகளையும் கையாண்டு மேலே வருவதற்காக முயற்சி செய்த ஒரு மனிதன். இவனை குறித்து நாம் சில குறிப்புகள் வேதத்திலே உண்டு. தானியேலுடைய தீர்க்க தரிசனத்திலே 7வது அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே இவனை குறித்த ஒரு குறிப்பு உண்டு. தானியேலுக்கு ஆண்டவர் முன்னதாக வெளிப்படுத்தினார், இப்படியாக ஒருவன் வருவான் என்பதை குறித்து வெளிப்படுத்தினார். அதிலே அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், தானியேல் கொடுத்த தரிசனத்திலே ஒரு மிருகத்தை காண்பிக்கிறார்கள். அதற்கு இருந்த கொம்புகள் 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை கவனிக்கிற போது 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கிடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது என்று குறிக்க விடுகிறது. இந்த சின்ன கொம்பு என்று சொல்லுகிறவன் இவன்தான் என்று வேத வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள். அவனுடைய உண்மையான பேர் அன்டியோகஸ் எபிஃபனஸ் என்கிற பெயரை அவன் சேர்த்து கொண்டான். அன்டியோகஸ் எபிஃபனஸ். எபிஃபனஸ் என்றால் மகிமையான, குளோரியஸ் என்ற அர்த்தம். ஆனால் அவன் முதுகுக்கு பின்னாடி எல்லாருமே அவனை எபிமனஸ் என்றுதான் சொல்வார்கள். எபிமனஸ் என்றால் பைத்தியகாரன் என்று அர்த்தம். அவனுடைய வேலைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. அவன் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். அவன் ஆட்சி செய்கிற போது அவனுடைய முயற்சிகள் எல்லாமே தோத்து போய் அவனுடைய காலகட்டத்தினுடைய பிற்காலத்திலே கீழே இறங்கி வருகிற போது, பிற்காலத்தில் அவன் பின்வாங்கி தோல்வியை சந்தித்து கொண்டு வருகிற போது அவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ஒரு கோபம், வெறுப்பு வந்தது. எப்படி நீரோவுக்கு இஸ்ரவேல்கள் மேல் ஒரு வெறுப்பு வந்ததோ, ஹிட்லருக்கு யூதர்கள் மேல் ஒரு வெறுப்பு வந்ததோ, இதே போல பிசாசு அவனை உபயோகப்படுத்தினான். யூதர்களுக்கு மேல் ஒரு வெறுப்பு வந்து யூதர்களை முற்றுமாக அழித்து விட வேண்டும் முயற்சி செய்தான். அதிலே அவன் எருசலேமிலே உட்கார்ந்து கொண்டு ஜனங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வந்தான். எருசலேமை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டான். தேவாலயத்தை மூடிவிட்டு தேவாலயத்திலே நடுவிலே ரோமர் கடவுளாகிய ஜூபிட்டருடைய சிலையை வைத்து யூதர்களுடைய அருவருப்பான பன்றியை பலி கொடுத்து, அப்பொழுது இருந்த பிரதான ஆசாரியன் ஒனோசிமஸ் அவனை கொலை செய்துவிட்டு இவனுக்கு பிரியமான அநேகரை ஆசாரியர்களாக அங்கே வைத்து, இதுதான் இன்று யூதாவில் இருக்கக்கூடிய மதம், மார்க்கம் என்று, இதுதான் கடவுள் என்று அவன் புதிதாக ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்தான். இது நடந்த சம்பவம் 168வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 168வது ஆண்டு டிசம்பர் மாதம், நம்மளுடைய கணக்கின்படி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அந்த பன்றியை பலி கொடுத்த அந்த நாள். இது ஜனங்களுக்குள் ஒரு கலவரத்தை உண்டாக்கினால மத்தியாஸ் என்கிற ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒருவர், மக்கபேயர்கள் என்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த மத்தியாஸ் என்கிற ஒருவர் எழுந்து அந்த பன்றியை பலி கொடுத்த மனிதனை வெட்டி அவனை நெருப்புக்குள்ளே உள்ள தள்ளினார். கலவரம் வெடித்தது. ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக கலவரம் பண்ணினார்கள். ஆனால் எபிபனஸ் ஒரு
காரியத்தை செய்தான் என்றால் 7ஆம் நாள் ஓய்வு நாள், இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அன்னைக்கு தான் அவன் எல்லா சண்டையும் அடி உதையெல்லாம் உள்ள இறங்குவான். அதை பார்த்து விட்டு மத்தியாஸ் இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலைன்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சே போயிடுவோம் அப்படி என்பதற்காக அவர்கள் சில வழிமுறைகளே 7ஆம் நாள் ஓய்வு நாள் அன்று கூட நாம் தேவனுக்காக செய்வது சரி என்று சொல்லி அதை மாற்றி கொரில்லா யுத்தம் என்று இப்பொழுது நாம் அழைக்கக்கூடிய இந்த யுத்த முறையை பின்பற்றி அவனுக்கு விரோதமாக கலவரங்கள் செய்து கிட்டத்தட்ட இஸ்ரவேலையும் எருசலேம் பட்டணத்தையும் அவன் பிடியிலிருந்து விடுவித்தார்கள், அவனுடைய விடுவித்து வெளியெடுத்தார்கள். அப்பொழுது இந்த மத்தியாஸ் தேவாலயத்தை சுத்தம் பண்ணி சுத்திகரித்து திரும்பமாக பழைய பரமலையை கொண்டு வந்தார். அது கிறிஸ்து பிறப்பதற்கு 165வது வருடம், இதே நாள் டிசம்பர் 25, சரியாக 3 வருடங்களுக்கு பின்பு சுத்திகரித்து அதை தேவாலயத்தை மறுபடி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த மறுபடி பிரதிஷ்டை பண்ணினால் அவர்களுடைய காலண்டர் கணக்கின்படி 9வது மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 10வது மாதம் 4ஆம் தேதி வரை, அது நம்மளுடைய இன்றைய காலண்டர் கணக்கின்படி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வரும். ஆனால் இந்த பண்டிகை குறித்து ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நமக்கு வேதத்திலே உண்டு. யோவான் சுவிசேஷம் 10வது அத்தியாயத்திலே 22, 23 வசனங்களை படித்தால் இயேசு கிறிஸ்து இந்த கூடார பண்டிகையிலே தேவாலயத்திலே இருந்தார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. யோவான் 10:22வது வசனம், பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாறி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார். இதுதான் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ஜனங்கள் கொண்டாடினார்கள் என்பதற்கு கூடிய ஒரே ஒரு சான்று. இது அந்த 25ஆம் தேதிக்குரிய ஒரு காரியம், அவ்வளவுதான். ஆனால் ஆரம்ப காலத்திலே உள்ள திருச்சபை, ஆரம்ப கால சபை கிறிஸ்துவுக்கு பின்பாடு 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் 400 ஆண்டுகள் வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த புற இனத்தவருடைய இந்த பண்டிகையிலோ அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய புறஜாதியார் புற இனத்தாருடைய எந்த பண்டிகையிலும் அவர்கள் பங்கெடுப்பது இல்லை. ஏனென்றால் பவுலுடைய உபதேசம் நன்றாக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பந்திக்கும் பிசாசுகளின் பந்திக்கும் பங்கெடுக்க கூடாதே. எனவே அவர்கள் எதிலுமே அவர்கள் பங்கெடுப்பதில்லை. அதனால அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அதுவும் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் அதே போல இந்த யூதர்களுடைய இந்த பண்டிகை ஆகிய இந்த 7-8 பண்டிகைகளும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை. அவர்கள் கலந்து கொள்வதில்லை. ஏனென்றால் பவுல் சபைக்கு எழுதுகின்ற காரியங்களிலே கொலேசையர் புஸ்தகத்திலே 2வது அத்தியாயத்திலே சில காரியங்களை சபைக்கு உபதேசமாக கொடுக்கிற போது சொல்கிறார்கள். கொலேசையர் 2வது அத்தியாயத்திலே வசனம் நாம் 8வது வசனம் படிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இதிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒரு சொல்லிக்கொண்டே வந்து 16வது 17வது வசனத்தில் எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த யூத பண்டிகைகள் எல்லாம் வரப்போகிற காரியங்களுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. நமக்கு நிஜத்தையே பார்த்துட்டோம், அதனால நிஜமானது வருவதற்கு எதிர்பார்ப்போம். இந்த நிழலான கொண்டாட்டம் வேண்டாம் என்று அன்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டு இருந்ததனால அவர்கள் இந்த யூதருடைய பண்டிகைகளும் கலந்து கொள்வதில்லை, புறஜாதியருடைய எந்த பண்டிகைகளும் கலந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று அவரை ஆராதிப்பது. அதுதான் மிக பிரபலமாக அவர்களுக்குள்ள இருந்தது. இப்படியாக கடந்து சென்றது 4 நூற்றாண்டுகள் வரைக்கும். கிறிஸ்துவுக்கு பின் 400 வருடங்களாக, கிட்டத்தட்ட 400 வருடங்களாக கிறிஸ்தவர்கள் எந்தவித ஒரு கொண்டாட்டத்திலும் இந்த மாதிரி களியாட்டங்களிலோ வெறியாட்டங்கள் கொண்டாட்டங்களிலோ கலந்து கொள்வது இல்லை. அப்படித்தான் இருந்தது. ஆனால் 311வது வருடத்திலே கான்ஸ்டான்டைன் எப்பொழுது
கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு ரோமர்களுடைய தேசிய மதமாக இதை அறிவித்தானோ அப்பொழுது பல காரியங்கள் குழப்பங்கள் உள்ளே வந்தது. போப்பினுடைய அதிகாரங்கள் மேலாக எழும்பி வர ஆரம்பித்தது. போப் சொல்லுவதுதான் சட்டம் என்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வந்தது. போப் மேலாக வந்தபோது கிட்டத்தட்ட அரசியல் இதற்குள்ளாக வந்துவிட்டது, சபை அரசியலுக்குள்ளாக போய்விட்டது, ஒரு குழப்பங்கள் உருவாகி வந்தது. இந்த ஒரு காலகட்டத்திலே 4வது நூற்றாண்டிலே அப்பொழுது போப்பாக இருந்த கிரிகேரி என்பவர் இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு மிஷனரியை அனுப்புகிறார். இங்கிலாந்து தேசத்துக்கு மிஷனரி கிறிஸ்துவை சொல்ல போனதே 4வது நூற்றாண்டிலே தான். அகஸ்டின் என்பவரை அனுப்பினார். அப்பொழுது இங்கிலாந்து ஒரு தேசமாக இல்லை, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து என்ற 3 தேசங்களாக, பக்கத்தில் இருந்த ஒரு தீவு வேல்ஸ் என்கிற ஒரு 4 பிரிவுகளாக உள்ளே இருந்தது. அந்த ஸ்காட்லாண்டிலே போய் உட்கார்ந்து இவர் ஊழியத்தை செய்து அந்த ஸ்காட்லாண்டியருடைய அரசன் தேவனை ஏற்றுக்கொண்டான், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சபையெல்லாம் ஆரம்பித்து விட்டது, சபை நன்றாக வளர்ந்து வருகிறது என்று செய்தி கொடுக்கிற போது அவர் அங்கிருந்து போப்புக்கு ஒரு தகவல் கொடுக்கிறார். சுவிசேஷம் பரவுகிறது, ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால் மாற்ற முடியவில்லை என்று சொல்லி, நான் எவ்வளவோ போராடுகிறேன், மாற்ற முடியவில்லை என்றார். அது என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த யூல் ஃபெஸ்டிவல் 12 நாட்களுக்காக இந்த ஜனங்கள் களியாட்டம் வெறியாட்டம் ஆடுகிறத, இந்த இதை என்னால் அவர்களை விட்டு பிரித்து எடுக்க முடியவில்லை என்றார். அப்பொழுது போப் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். சரி, உன்னால அதை ஒதுக்கி தள்ள முடியலன்னு அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருன்னாரு. இது சூரிய கடவுளினுடைய பிறந்த நாளாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள், நீதியின் சூரியனுடைய பிறந்த நாளாக அதை மாற்றி கொண்டாடவை, சபைக்குள்ளும் அந்த கொண்டாட்டம் இருக்கட்டும், கொண்டு வா என்று சொல்லிவிட்டார். ஸோ அப்படியாக 4வது நூற்றாண்டிலே தான் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் பண்டிகையாக அனுபவித்து கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் ஆரம்பமானது. கிறிஸ்து பிறந்து 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் என்று யாரும் கொண்டாடினது இல்லை. ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பித்தார்கள். 4வது நூற்றாண்டிலே தான் அந்த போப் கிரிகிரி தான் அதை சொன்னார். அதிலிருந்து இது ஆரம்பமாகி வளர்ந்து வந்தது. இது இப்படியாக வளர்ந்து வருகிற நாளிலே அநேக காரியங்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே அவர்கள் செல்லுகிற இடத்திலே அந்த ரிலிஜியஸ் வளர்ப்பதற்காக அவளுடைய ஒரு பாலிசி, உன்னால இதை ஒதுக்கி தள்ள முடியலன்னா அதை உள்ளுக்குள்ள கொண்டாந்துரு அப்படிங்கிறது தான். அதிலே ஆரம்பித்த சில பழக்க வழக்கங்கள் தான் வேதத்தில் இல்லாத மாதா வணக்கம், புனிதர்கள் வணக்கம், ஆலயங்களிலே கொடியேற்றுகிற நாள், ரத ஊர்வலம், புனித நடை பயணம், இந்த காரியங்கள் எல்லாம் பிற்காலத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ளே வந்துவிட்டது. புற இனத்தாருடைய வழிபாடு முறைகள் மெதுவாக உள்ளே வந்துவிட்டது. காரணம், நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பெண் தெய்வங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் பெண் தெய்வங்கள் இல்லை. அதற்கு என்ன செய்யலாம் என்கிற போது அப்போது இருந்தவர் கொடுத்த ஆலோசனை, அப்படி என்றால் மரியாள், அவளை ஒரு வணக்கத்துக்குரிய பெண்ணாக கொண்டு வந்து அது கடைசியில் வணக்கத்துக்குள்ளாக மாதா வழிபாடுக்குள்ளதாக போய்விட்டது. மற்ற இடங்களெல்லாம் தேவனுக்கும் மக்களுக்கும் மனிதர்களே மத்தியஸ்தர்கள், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களே இருக்கிறார்கள், நமக்கு வேண்டும் என்றதுனால செயின்ட்ஸ், புனிதர்கள் வணக்கம் உருவாகி வந்தது. அதே போல அந்த இந்துக்கள் கோயிலில் கொண்டாடுகிற போது கொடியேற்ற பண்டிகை, கொடியேற்றுகிற நாள், அவர்கள் ரதத்தில் ஊர்வலம் கொண்டு போகிறது, இன்றும் மாதாவினுடைய சிலை வைத்து ஊர்வலமாக போகிறது. புனித ஸ்தலங்களுக்கு நடைப்பயணமாக போகிறது. இன்று கூட தமிழ்நாட்டிலே வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக போயிட்டு நாங்கள் வந்தோங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பிற இனத்தினுடைய இதையும் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்காக வந்த வேதத்தின்படி இல்லாத சில காரியங்கள். ஆனால் இது இப்படியாக 4வது நூற்றாண்டிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து ஏரியாவுக்கு ஏரியாவாக வளர்ந்து வந்தது. ஆனால் 15வது நூற்றாண்டிலே சபையினுடைய மறுமலர்ச்சி உண்டான போது மார்ட்டின் லூத்தர், ஒரு கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்க மத குருவாக இருந்தவர், வேதத்தை படித்து இது தவறு என்று சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு குரூப் வெளியேக பிரிந்தது. ஆனால் அவர் பிரிந்த போதும் இந்த ரோமன் கத்தோலிக்க முறையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் தடை செய்தார். ஆனால் இந்த பண்டிகை அவர் என்ன செய்தார், சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பதற்காக
கிறிஸ்து பிறந்த நாள் என்று அல்ல, கிறிஸ்து பிறந்தார் என்பதை அறிவிப்பதற்காக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் வாத்திய கருவிகளோடு கிராமங்கள் ஏரியாக்களாக சென்று பாடல்கள் பாடி கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களையும் குறித்தும் அவர்கள் பாடல்கள் பாடி சென்றார்கள். அதில் உருவானதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸில் இருக்கக்கூடிய கேரல் சர்வீஸ். அது அப்படியாகத்தான் உருவானி வந்தது. ஆனால் அதே சமயத்தில் ஸ்காட்லாண்டில் இருந்த 2 மனிதர்கள், ஒருவர் பேர் கால்வின், அவருடைய சீசராக இருந்து அவருக்கு பின்னாடி வந்தவர் ஜான் நாக்ஸ். இந்த இருவருமே இதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் கிறிஸ்துமஸை மாத்திரமல்ல, ஈஸ்டரையும் கூட அவர்கள் பண்டிகையாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களுடைய வழியிலே உருவாகி வந்ததுதான் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் சபை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக பிரெஸ்பிட்டேரியன் சபையிலும் கூட கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் பண்டிகைகள் கிடையாது. ஆனால் நியூ இயர் சர்வீஸ் உண்டு, நியூ இயர் வழிபாடு உண்டு, கிடையாது. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டாடி வந்த ஒன்றாக இருந்ததினாலே அவர்களுடைய ஆராதனைக்கு மாஸ் என்றுதான் பெயர். நாம் ஆராதனை என்கிறோம், அவர்கள் மாஸ் என்றுதான் சொல்லுவார்கள். அதனால கிறிஸ்து பிறப்பு நிமித்தமாக நடைபெறக்கூடிய ஒரு மாஸ் கிறிஸ்மாஸ் என்று கிறிஸ்மஸ் என்று மாறி வந்தது. இதுதான் அன்று வந்த அந்த ஒரு காரியம். ஆனால் இது ஃபேமஸாக பிரபலமானது எப்பொழுது வந்தது? சபைக்குள்ளாக இருந்த காரியம் எல்லா இடங்களிலும் பிரபலமானது எப்பொழுது என்றால் 19வது நூற்றாண்டிலே ஆரம்பத்திலே 2 எழுத்தாளர்கள், அட்லாண்டிக் பகுதியில் ஒருவர், அமெரிக்காவிலே ஒருவர், 2 பேர் இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து கிறிஸ்துமஸ் செய்தியாக நாவல்களாக எழுதினார்கள். இன்றைய போல சினிமாக்கள், டிவி சேனல்கள் கிடையாது. அந்த காலத்தில் நாவல்கள் பிரபலமாக இருந்தது. அதிலே ஒருத்தர் பேர் சார்ல்ஸ் டிக்சன், இன்னொருத்தர் அமெரிக்காவில் இருந்த ஒருத்தர் பேர் வாஷிங்டன் இர்வின். இவர்கள் இருவரும் கிறிஸ்து பிறப்பை ஒட்டி கிறிஸ்துமஸ் செய்தியை குறிக்கக்கூடிய ஒரு நாவல்களை எழுதினார்கள். அது மக்களுக்குள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிவிட்டது. அது உண்மையிலே ஒரு உண்மையும் கற்பனையும் கலந்த ஒரு நாவல். அது உண்மை என்றால் என்ன? அதில் பெத்லகேம் ஊர் பேர் இருக்கும், யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து, மேய்ப்பர்கள், ஞானிகள் வந்தார்கள். அந்த ஞானிகளை ராஜாவாகவும் மாற்றிருப்பாங்க, ஞானியாகவும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சில உண்மையோடு அது எப்படி நடைபெற்றது, எப்படி நடந்தது என்பதை இவர்கள் சொந்த கற்பனையின் மூலமாக இயக்கி அழகாக வெளியே கொண்டு வந்தனால அது ரொம்ப ஃபேமஸாக மாறியது 19வது நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த 19வது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் இன்னொரு காரியம் நடந்தது. அது என்ன நடந்தது என்றால், குயின் விக்டோரியா, இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணி விக்டோரியா, இதை கவர்மெண்ட் ஃபெஸ்டிவலாக அரண்மனையில் வைத்து முதலாக கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்று கொண்டாட ஆரம்பித்தார். அரண்மனையிலே அரசு இதை கொண்டாடினதுனால அது அரசாங்கத்தில் உள்ள எல்லா அலுவலகங்களிலும் கொண்டாட எல்லா இடங்களிலும் சபைகளிலும் இந்த கொண்டாட்டம் ஃபேமஸ் ஆகி வந்தது. அந்த விக்டோரியாவுடைய கணவர், அவர் பேரு ஆல்பர்ட், அவர் ஒரிஜினலாகவே ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அவர் ஜெர்மன் நாட்டிலே அந்த யூரோப்பிய கண்டத்தில் இருந்த சில வழிபாட்டு அவர்களுடைய கொண்டாட்ட வழிமுறைகளை சிலவற்றை இதற்குள்ளே கொண்டு வந்தார். அதில் ஒன்றுதான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ. அவர் தான் முதலாக கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று ஒரு பெரிய மரத்தை வைத்து மரத்தை டெக்கரேட் பண்ணி சுற்றி ஆடி பாடி அந்த பாட்டங்கள் கொண்டு வந்ததுனால இது அரண்மனையில் ஆரம்பித்ததுனால எல்லா இடத்திலும் இது ஃபேமஸாக வளர ஆரம்பித்து வந்தது. 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் இந்த கிறிஸ்துமஸ் என்பது ரொம்ப வேகமாக எல்லா இடத்திலும் பரவினது. இங்கிலாந்து தேசம் அப்பொழுது உலகத்தில் பெரும்பகுதியை ஆண்டு கொண்டிருந்ததுனால அவர்கள் ஆளுகை செய்கிற எல்லா இடங்களிலுமே இது வேகமாக வளர்ந்து வந்தது. அந்த 19ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே இந்த கிறிஸ்துமஸிலே புதியதாக இன்னொரு ஆள் உள்ளே சேர்க்கப்பட்டார். அவர் யார் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக துருக்கியிலே வாழ்ந்த ஒரு பிஷப் நிக்கோலஸ் என்பவர் ஒருவர். அவர் இரக்க குணம் உள்ள, மக்கள் மேல் உள்ள பாசமும் பிரியமுள்ள ஒருவர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது. அவருடைய பிஷப்பாக இருந்த பகுதியிலே ஒரு குடியானவன், அவனுக்கு 3 பெண் பிள்ளைகள் உண்டு.
3 பேரும் அழகானவர்கள், புத்திசாலியானவர்கள், திறமையானவர்கள். ஆனால் அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை. காரணம், அப்பா கையில பணம் இல்லை. திருமணம் செய்து வைக்கவோ திருமணத்துக்கு கொடுக்கவோ அவர் கையில பணம் இல்லை. அந்த பணம் இல்லாத காரியத்தினால அவர்களால் முடிக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த நிக்கோலஸ் அவர் வீட்டுக்குள்ளே இரவு நேரத்திலே ஒரு துணியிலே தங்க நாணயங்களை சுருட்டி அவர் வீட்டுக்குள்ளாக எரிந்து விட்டு போய்விட்டார். அந்த பணத்தை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. இது உண்மையான ஒரு கதை. ஆனால் அவர் மறந்ததற்கு பின்னதுதான் இந்த காரியங்கள் வெளிவந்ததுனால நிக்கோலஸ் என்கிற பெயரிலே கிறிஸ்துமஸ் நாளிலே பரிசுகள் கொடுப்பது, பிறருக்கு கொடுப்பது, பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது என்கிற பழக்கம் அங்கே மெதுவாக ஆரம்பித்து இந்த 20வது நூற்றாண்டிலே அந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் சாண்டா கிளாஸ் ஆக கிறிஸ்தவத்துக்குள்ளே உள்ள போக்கப்பட்டது. ஆனால் அவர் இப்போ உள்ள சாண்டா கிளாஸ் போல ஒரு சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ ஒரு பெரிய தொந்தியோடைய நீல தாடியோடைய எல்லாம் கிடையாது. இவைகளெல்லாம் கற்பனையாக உள்ளே சேர்க்கப்பட்ட இந்த ஒரு கதைகள் தான். இதுதான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ்னுடைய கதை. உண்மையும் கற்பனையும் கலந்து உருமாற்றம் செய்யப்பட்டு புற இனத்தவர் பண்டிகை முறைகளையும் சேர்த்து இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது தான் கிறிஸ்துமஸ் என்று சபைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இதை நாம் கிறிஸ்து 25ஆம் தேதி பிறக்கவில்லை, அதனால கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லாமல் கிறிஸ்து பிறந்ததை அறிவிக்க முடியாத இடங்களிலே அறிவிப்பதற்கு இதை ஒரு வழியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உலகம் பூரா கொண்டாடுகிறதுனால இந்த நாளிலே நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் மிஷனரியாக மகாராஷ்டிரா வந்தபோது கூட நாங்கள் வந்த இப்போ இருக்கிற ஜத் என்கிற பகுதியிலே 93ஆம் வருடம் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று ஒருவர் கூட இங்கே கிடையாது. உண்மையிலே அப்போ கிறிஸ்துமஸ் 25 கவர்மெண்ட் காலண்டர் படி லீவு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் லீவ் விட மாட்டாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடம் நடக்கும். கேட்டால் இங்கே யாரா கிறிஸ்தவன் இருக்கான், எதுக்கடா லீவு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் இது. அப்பொழுது இங்கே இருந்த மிஷனரியாக இருந்த மோகன் தேனதயாளன் என்பவர் கிறிஸ்துமஸ் அன்று ஒரு 1/2 கிலோ கேக், ஒரு நியூ டெஸ்ட்மென்ட், ஒரு கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் கார்டு வைத்துக்கொண்டு தாசில்தார், கலெக்டர், போலீஸ் ஆபீசர், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர், ஏன்னால் அக்காலத்தில் இப்பொழுது மெயில் வசதியிலையும் கிடையாது. போஸ்ட்மேன் தான் முக்கியம். எங்களுக்கு தபால்கள் வரப்போக அவர் தான் முக்கியம். பேங்கிலே உள்ள மேனேஜர், இவர்களை எல்லாம் சென்று அந்த நாளிலே சென்று பார்த்து இன்று கிறிஸ்து பிறந்த நாளின் மகிழ்ச்சி நாளுக்காக வாழ்த்துக்களுக்காக உங்களுக்கு இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி உள்ளே கொடுத்து விட்டு வருவார்கள். ஸோ இது மற்ற நாளிலே போக முடியாதவர்களே கிறிஸ்துமஸ் நாள் அன்று சபையிலிருந்து ஒருவர் வருகிறார் என்று சொல்லி உள்ளே போய் அவர்களுக்கு கொண்டு வர கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி சொல்ல அவர்கள் கையிலே கேக்கோட சேர்த்து ஒரு நியூ டெஸ்ட்மென்ட்டும் உள்ளே போயிடும். இந்த மாதிரி செலவு பண்ணி கொண்டு வந்தோம். கிறிஸ்து பிறந்ததை அறிவிப்பதற்காக கிராமங்களில் போய் நடு ஊர்ல ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடி கிறிஸ்து பிறந்த நாளை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவாஞ்சலிஸ்ட் ஒர்க்குக்காக இதை நாங்கள் தீவிரமாக செயல்படுத்தி வந்தோம். அந்த மாதிரி செய்வது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் நமக்கு தெரிய வேண்டும். மனிதனாக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மனிதனாக அவருக்கு ஒரு ஆரம்பம், ஒரு நாள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து படிப்பதற்கு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் வேதத்திலே உண்டு. அதிலே முதலாக எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷம். அந்த மார்க்கு சுவிசேஷம் உண்மையாகவே அது பேதுருவினுடைய சுவிசேஷம். பேதுருவுக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் சொல்ல அவருடைய கசின் மார்க் இதை எழுதினார். அந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்பத்தை ஆரம்பிக்கிற போது அவருடைய பிறப்பில் எல்லாம் போகவில்லை. 1வது அத்தியாயத்தில் முதலிலிருந்து அவருடைய ஞானஸ்நானத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து தான் கிறிஸ்துவனுடைய ஆரம்பத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிற்பாடு எழுதினவர் மத்தேயு. ஆனால் மத்தேயு எழுதின போது இல்லை, இவர் யூதருடைய ராஜ வம்சத்தில் பிறந்தவர். அதனால இவருடைய பிறப்பையும் யோசேப்பை முக்கியத்துவப்படுத்தி, யோசேப்பு தான் அந்த ராஜவம்சத்தில் வருகிறார், அவரை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய பிறப்பை சொல்லி அது பிறப்போடு நிறுத்தி விடாமல் ஆபிரகாம் வரைக்கும் அவர் கொண்டு போகிறார். தாவீது ஆபிரகாம் வரைக்கும் அவர் கொண்டு போகிறார். இவருடைய ஆரம்பம் அங்கே இருந்து, இரண்டாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அது இதுதான்.
தாவீதுக்கு உன் பின்னாடி ஒருவன் வந்து நிச்சயமாக அரசாட்சி செய்வார், அவர் ராஜாசனம் என்றும் இருக்கும் என்று சொன்னார்களே, அவர் இவர்தான் என்பதை சொல்லும்படியாக மத்தேயு இதை ஆரம்பிக்கிறார். ஆனால் மத்தேயுவுக்கு பிற்பாடு சுவிசேஷத்தை எழுதின லூக்கா, அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மரியாள் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். மரியாள் இடத்தில் ஆரம்பித்து அவர் ஆபிரகாமோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறார். அதிலிருந்து அவருடைய ஆரம்பம் இருக்கிறது. ஆதாமுக்கு சொல்லப்பட்டதே, இந்த வித்து ஒரு நாள், ஸ்திரீயின் பிறக்கக்கூடிய ஒரு வித்து ஒரு நாள் அதன் தலையை உடைக்கும் என்று சொன்னாரே, அந்த வித்து இதுதான் என்பதற்காக அவர் ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு எழுதின யோவானோ இல்லை இல்லை, அவருடைய ஆரம்பம் இங்கு அல்ல. எனவே அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற போது ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறார். ஆதி ஆகமத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தினுடைய ஆரம்பம் அதுதான். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். யோவான் 1வது அத்தியாயம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவருக்கு பெயர் வார்த்தை என்று கொடுக்கிறார், லோகோஸ் என்று கொடுத்து, அந்த வார்த்தையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பித்தது. அவர் மூலமாக அவருக்கு ஆரம்பித்தது. ஸோ மனிதனாக பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் இருந்தார். பழைய ஏற்பாடுகளிலே பல இடங்களிலே அவரை குறித்து நாம் படிக்க முடியும். பல இடங்களிலே அவரை குறித்து தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். யோசுவா எரியோவுக்கு முன் சந்தித்தது அவரைத்தான். பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க புறப்பட்ட போது உருவின பட்டத்தோடு அவருக்கு எதிரே நின்றவர் அவர்தான். மனோவா சிம்சோனை பிறப்பதற்கு முன்னதாக அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டபோது வந்து இருந்தவனுக்கு விளக்கம் சொல்லி சென்றது அவர்தான். ஸோ அவர்களுக்கு தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று ஓல்ட் டெஸ்டமென்ட்டில் கொடுக்கப்பட்டது. அவருக்கென்று ஒரு பேர் அப்பொழுது கிடையாது. பூமியிலே மனிதனாக பிறந்தபோது இயேசு, ஆனால் அவர் இரட்சகராக வருவார் என்று தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதன் அர்த்தமாக கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு பெயர் வந்தது. இதிலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் இன்னும் சின்ன பிள்ளையாக இல்லை. அவரை சிறு பிள்ளையாக வைத்துக் கொண்டே கொண்டாட வேண்டாம். அவர் இன்று ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார், நியாயாதிபதியாக வர இருக்கிறார். அவரை அந்த கண்ணோட்டத்திலே அணுகுவது நமக்கு நல்லது. சிறு பிள்ளைகளை போல செய்யாமல் அந்த கண்ணோட்டத்தோடு அவரை அணுகுவது நமக்கு மிகவும் நல்லது. கிறிஸ்துமஸுக்குரிய செய்தி, கிறிஸ்துமஸுக்கு இந்த அவ்வளோ சரியாக எல்லாம் வராது. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் எல்லாருமே பிறந்தோம். ஆனால் நாம் எல்லாருமே பிறக்கிற போது இவர்தான் என் அப்பா, இவர்தான் என் அம்மா வேண்டும் என்று நாம் யாருமே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பிறக்கவில்லை. நம்மளுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வேண்டும் என்று அவர்கள் விரும்பி நம்மை பெற்றுக்கொள்ளவில்லை. இல்லது எனக்கு இப்படி ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய தாயாரும் நம்மை பெற்றுக்கொள்ளவில்லை. There is no choose. ஆனால் கிறிஸ்து பிறப்பிலே அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் சூஸ் பண்ணினார். இந்த மனிதனுடைய வீட்டிலே, இந்த பெண் வயிற்றிலே நான் பிறந்து இவர்கள் வீட்டிலே நான் வளர்ந்து வர வேண்டும் என்று ஒரு செலக்ஷன் அவர்கிட்ட இருந்தது. அப்பொழுது அந்த நபர்களை குறித்து ஏன் அவர்களை செலக்ட் பண்ணினார், அதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கு மிகவும் நல்லது. யோசேப்பு சொப்பனத்தில் தேவன் வந்து சொன்னார், இது சந்தேகப்படாதே, இது தேவனால் உண்டானது என்று சொன்ன உடனே, வேதத்தில் அதற்கு முன்னாடி ஒரு இடத்திலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் கிடையாது, வேத புஸ்தகம் என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் சொப்பனத்தில் தேவன் சொன்னார் என்று தெரிந்த உடனடியாக மறுநாள் சென்று அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். கர்ப்பமாக இருக்கிறாள், அவளை நான் விவாகரத்து பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினவர் அவளை காப்பாற்றுவதற்காக அடுத்த நாளே போய் திருமணம் செய்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார். அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக அந்த பிள்ளை பெருவரைக்கு அவளை தொடாமல் இருந்து, பிள்ளை பெரும் வரைக்கு அவளை தொடாமல் இருந்து அந்த பிள்ளையை பெற்று அதற்கு என்னுடைய பிள்ளை என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின் தான் மரியாளோட ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். அதற்கு பின்பு அவருக்கு 4 பையன்கள் உண்டு. மரியாள் மூலமாக 2-3 பெண் பிள்ளைகள் உண்டு. அதுவரைக்கு அவளை பாதுகாத்து பத்திரமாக பராமரித்து வந்தார். இரவிலே தேவன் சொன்னார், ஏரோது அவரை கொல்ல தேடுவான் என்று. இரவிலேயே எழுந்து
மரியாளையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனார். கீழ்ப்படிதல். தேவன் சொன்னார், உடனடியான கீழ்ப்படிதல். மரியாள் தேவதூதன் வந்து சொன்னார், நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். அவர் கேள்வி கேட்கிறார், நான் கர்ப்பமாக, நான் கல்யாணமே ஆகலையே, எங்கேஜ்மெண்ட் தான், கல்யாணமே ஆகலையே, எப்படி? இல்லை இல்லை, தேவன் வருவார், அவர் உனக்கு. சரி, என்ன சொன்னீங்களே ஏது சொன்னீங்களே எனக்கு தெரியலங்க, ஆனா ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். எதுவாக இருந்தாலும் அவளுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியாக ஒரு பெண் கர்ப்பமானால் என்னுடைய சமூகத்திலே என்ன செய்வார்கள், ஊருக்கு நடுவில் கொண்டு வச்சு கல்லை எறிஞ்சு கொண்டு விடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு நல்லா தெரியும். தெரிந்தும் இது தேவ சித்தமாக இருந்தால் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தாள். அந்த பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதனால தேவனுடைய காரியத்திலே, வேத வசனத்திலே படிப்பதிலும் தியானிப்பதிலும் தேவனுடைய காரியங்களை வளர்வதற்கும் மனதை வைத்து வளர்த்து கொண்டு வந்தார். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இருக்கிறார். என்று நமக்குள்ளாக மறுபடியும் பிறந்து இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? அவருக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது, அவருக்கு பிடிக்காதவைகளை வெளியே தூக்கி போட்டுவிட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை இறங்குவது மிகவும் நல்லது. ஏனென்றால் அவர் இன்னும் குழந்தை இல்லை, ராஜாவாக இருக்கிறார், நியாயாதிபதியாக வர இருக்கிறார். ஒரு காரியம். இரண்டாவதாக, எந்த ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போனால், ஒரு பிள்ளையோட பிறந்த நாளோ, ஒரு வாலிபன் இல்லது ஒரு சின்ன பிள்ளையோட பிறந்த நாளோ நம்ம வீட்டுக்கு போனால், அந்த பிறந்த நாள் பிள்ளைங்களுக்கு தான் கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்களுக்கு தான் புது ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, கேக்கு, கேக்கு வெட்டி அவங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு, பரிசுகள் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி வருகிற போது கிறிஸ்துவுக்கு என்ன பரிசு கொடுக்கிறோம்? புது ட்ரெஸ் நமக்கு தான், சாப்பாடு நமக்கு தான், வீட்டில் உள்ள நமக்கு தான் கிஃப்ட். இதை கிறிஸ்துவுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஏன் நாம் செய்யக்கூடாது? அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் மத்தேயு 24வது அத்தியாயத்திலே, இந்த பூமியிலே சிறியவர்கள் ஒருவனுக்கு நீ எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டார். இல்லாதவர்களுக்கு, சிரமப்படுகிறவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்வது இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய காரியமாக வரும். இதற்குள்ளாக நம்ம வளர்ந்து போகலாம். கிறிஸ்துமஸ் செய்தி என்று இன்று இந்த செய்தி கிடையாது. உண்மையிலே எனக்கு கொடுத்த தலைப்பு ஹிஸ்டரி அபவுட் கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸுடைய வரலாறு. இது அவ்வளவு கிறிஸ்துமஸ்க்குரிய செய்தி கிடையாது. இது ஒரு ஸ்டடியாக வேற ஒரு நாளில் வரணும், ஆனால் இன்றைக்கு இது வந்து விட்டது, அதனால் இருக்கட்டும். அதனால் கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களிலே அவர் என்னைக்கோ வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், இப்போ திருப்பி வரப்போகிறார், ஆயத்தமாக வாவும். அவ்வளோதான். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவருடைய மறுபடியும் வருகிற வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தமாகிக் கொள்வோம். இதோடு இன்றைய இந்த பாடம் முடிந்தது.